நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வார்த்தையை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்க போகிறோம். ஆயத்தமாக இருங்க. உங்களுடைய கவனம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே இருக்கட்டும். தேவன் நல்லவர். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன். நல்லா கவனிங்க அன்பான தேவ பிள்ளைகளே. நாம் வாசித்த அருமையான இந்த வேத பகுதியில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பயப்படாதே. இன்றைக்கி அப்போ நாம் சிந்திக்க போகிற தலைப்பு பயப்படாதே அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு அருமையான வார்த்தை பயப்படாதே. கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான வார்த்தையை கொண்டு ஸ்தோத்திரம் அநேக பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். அநேக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கேட்டிருக்கலாம். தேவன் நல்லவர். ஒருவேளை இந்த வார்த்தையானது உங்களுக்கு சாதாரணமாக ஒருவேளை தெரிந்தாலும் இந்த வார்த்தையின் மூலம் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுடைய வீடுகளிலே பேசி கொண்டு இருக்கிறார். கவனிங்க, பயப்படாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் குறித்து பயப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? குடும்பத்தை குறித்த பயமா, பிள்ளைகளை குறித்த பயமா, வேலையை குறித்த பயமா, எதிர்காலத்தை குறித்த பயமா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்ததான ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கா? சிலர் சொல்லுவாங்க, நான் பயமாக ஃபீல் பண்ணுறேன், ஆனால் எதை குறிச்சுன்னு என்னால் உணர முடியல, ஏதோ ஒரு பயம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சிலருங்க சொல்கிறாங்க. சிலர் அசுத்தாவிக்கு பயப்படுறாங்க, சிலர் இருட்டை கண்டா பயப்படுறாங்க, சிலர் பார்த்திங்கன்னா ரத்தத்தை கண்டா பயப்படுவாங்க, ரத்தத்தை பார்த்தாலே மயங்கிடுவாங்க, பயந்து மயங்கிடுவாங்க, சில அதிர்ச்சியான செய்திகளை கேட்டு பயப்படுவாங்க. இப்படி பல காரியங்களை நம்ம சொல்ல முடியும். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு பயப்படாதே. நாம் பயப்படக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பயம் என்ற ஒரு வார்த்தையை ஸ்தோத்திரம் மிகவும் அதிகமாக எங்கே நம்ம ஒப்பிடலாம் என்று சொன்னால், பிசாசு தான் அந்த பயத்தை நமக்குள்ளே கொண்டு வருவான். பிசாசு ஒரு மனிதனை தன்வசப்படுத்துவதற்கு அவன் எடுக்கிற ஆயுதம் பயம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாதே. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இன்றைக்கு பயப்படாதே என்கிற இந்த வார்த்தையின் மூலம் தேவன் உங்களோடு பேச அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிங்க. வேதத்தில் அநேகரை பார்த்து ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு 3 நபர்களை மாத்திரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை இன்றைக்கி கர்த்தர் நம்மை விட்டு மாற்றி போட நாம் இன்றைக்கி தைரியப்பட போகிறோம். ஆமீன் சொல்லுங்கள். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரியமாய் இருக்கிறேன் என்றார். கவனிங்க, ஆபிரகாம் என்று அறியப்படுவதற்கு முன்பதாக, ஆபிராம் என்று அறியப்பட்ட அந்த நாட்களில் ஆபிராமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, சொப்பனத்திலே தரிசனமாகி அவனோடு கர்த்தர் பேசுகிறார், நீ பயப்படாதே. இந்த அருமையான வசனத்தின் துவக்கம் இப்படியா சொல்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு.
எந்த காரியங்கள் நடந்த பின்பு? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால் 12ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியா அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். நல்லா கவனிங்க, லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய பொருட்களையும் பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனம், தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமின் இடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனுஷனாகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் ஏமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைம்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. நல்ல கவனிங்க, எந்த காரியம் நடந்த பின்பு தன் சகோதரனாகிய லோத்து அவனுடைய குடும்பம் அவனுடைய பொருட்களை கொள்ளையாடி கொண்டு போன ஒரு கூட்டத்தை தொடர்ந்து போய் அவர்களை ஜெயித்து பின்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சோதோமின் ராஜாவாகிய ஸ்தோத்திரம் மில்கி சேதேக்குக்கு அவன் தசமபாகம் கொடுத்தான். இந்த காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் கேட்குறாரு, ஜனத்தை என்கிட்ட கொடுத்துரு, பொருட்கள்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். இப்படிலாம் சம்பாஷணை நடக்கும். அப்போ அவன் சொல்லுவார், நான் பாதரட்சியின் வாரையாகிலும் நான் என்ன செய்வேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அங்கே அவர் பதிவு பண்ணுவார். அதாவது இந்த சம்பாஷணைகள் எல்லாம் நடந்த பின்பு ஆண்டவர் சொப்பனத்தில் அவனுக்கு தரிசனமாகி சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நீ பயப்படாத. அப்போ ஆபிரகாம் அப்படிங்கிற இந்த கர்த்தருடைய தாசனுக்கு ஏதோ ஒரு பயம் உள்ளத்தில் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிவிடுது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் பயம் ஒன்று வரும்போது முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தைரியப்படுத்துகிறவர் யாருன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குறவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயம் இருக்குது, ஏதோ ஒரு பயத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. ஆண்டவர் அதனால தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பேசுகிறாரு, பயப்படாதே, நீ பயப்படாதே. இந்த வார்த்தையை கேட்குற அன்பான சகோதரனே, இந்த வார்த்தையை கேட்குற அன்பான சகோதரி, இந்த வார்த்தையை கேட்குற அன்பான தகப்பனே, அன்பான தாயாரே, உங்களை பார்த்தா சொல்கிறாரு, பயப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆபிரகாம் பயந்தான். ஆபிரகாம் பயந்ததுனால நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேங்கிறார். பயப்படாதேன்னு சொல்லுகிற ஒரு ஆண்டவர் மாத்திரமல்ல, நீ பயப்படுகிற காரியம் ஒருவேளை உன்னை சேதப்படுத்தி உன்னை அழித்துவிடும் என்று நீ ஒரு நாளும் அதை குறித்து பயப்படாத. பயப்படாதேன்னு சொல்லுகிற நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், உன்னை எந்த ஒரு காரியத்திலையும் சேதப்படுத்த நான் விடமாட்டேன், நான் உனக்கு கேடகமாக இருந்து அவைகளை தடுத்து நிறுத்துவேன், நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிற. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் அநேக மனிதர்களை நம்பி, அநேக மனிதர்கள் கேடகம் போல நம்பப்பட்டவர்களாக நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் அவங்க இன்றைக்கி உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க, உங்கள் அருகாமையில் இல்லை, உங்களுக்கு அவங்க துணையாக இல்லை. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது, நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன். எதிரினால் சத்துருக்களினால் வருகிற எத்தனை பிரச்சனைகள் வாழ்க்கையில் உன்னை சேதப்படுத்திடும், நீ பயப்பட வேண்டாம். நான் உனக்கு கேடகமாக இருந்தவைகளை தடுத்து நிறுத்தி உனக்கு நான் நிச்சயமாக பாதுகாப்பை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு நேராய் போகும்போது செங்கடல் அவர்களுக்கு முன்பதாக இருந்தபோது தேவன் வழியை உண்டாக்கி அவர்கள் நடக்க பண்ணின பின்பும் கூட பார்வோன் அவனை பின்தொடர்ந்தான். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அக்கினி ஸ்தம்பத்தினால் அங்கே இஸ்ரவேலர்களுக்கும் பார்வோனுடைய படைகளுக்கும் நடுவாக ஆண்டவர் நின்று அவர்களை தடுத்து நிறுத்தினார் என்று பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கும் ஆண்டவர் கேடகமாக இருந்து உங்களை சேதப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் அவர் நடுவாக கேடகமாய் நின்று உங்களை சேதப்படுத்தாமல், உங்களை பாதிப்புக்குள்ளாக்காமல், உங்கள் வாழ்க்கையை உருவளைந்து போக பண்ண விடாதபடிக்கு அவர் கேடகமாய் நின்று உங்களை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு ஆபிரகாமுக்கு சொன்னாரே,
அதே வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறார். மாத்திரமல்ல, உனக்கு மகாபெரிய பலனுமாக இருக்கிறேன்கிறார். உன் பலத்தை நீ நம்ப வேண்டாம், உன் பலத்தை நம்பி நீ பயப்பட வேண்டாம். நான் உனக்கு பலனாய் இருக்கிறேன், மகாபெரிய பலனாய் நான் உனக்கு இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பயப்படாதேன்னு சொல்லுகிற ஆண்டவர் சும்மா வெறுமனே சொல்லிட்டு போகிறவர் அல்ல. உனக்கு கேடகமாகவும் இருப்பேன், உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்புறம் ஏன் நீங்கள் பயப்படணும்? உங்கள் பலத்தை நீங்கள் நம்பின நாட்கள் போதும். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு பலனாக இருக்கிறேன். உன் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண நான் உனக்கு பலனாக இருக்கிறேன். உனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கு நான் உனக்கு பலனாக இருக்கிறேன். உன்னை எதிர்த்து பேசுகிற மனிதர்களுக்கு உண்பதாக நீ பேசக்கூடிய பலனை நான் தருவேன், சத்துவத்தை உனக்கு நான் தருவேன். நான் உனக்கு பலனாக இருக்கிறேன். நீ தலை குனிவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை, நீ தோற்று போவதில்லை. அதை குறித்து நீ பயப்பட வேண்டாம். உன்னுடைய பலத்தை நீ நம்பி இதில் நாம் எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்காத. நான் உனக்கு பலனாக இருக்கிறேன், நீ பயப்படாதே. ஆபிரகாமோடு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட என்னோட சொல்கிறாரு, பயப்படாதே. ரெண்டாவது ஸ்தோத்திரம், ஏசாயா 43:1 வாசிச்சிங்கன்னா ஸ்தோத்திரம் அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஏசாயா 43:1. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். யாக்கோபை பார்த்து சொல்றாரு, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும். யாக்கோபே, உன்னை நான் தான் சிருஷ்டித்தேன், உன்னை சிருஷ்டித்தவர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அது மாத்திரமல்ல, அடுத்து ஒரு நாமத்தை அங்கே சொல்றாரு, இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும். யாக்கோவாய் இருந்த அந்த யாக்கோபை அவர்தான் சிருஷ்டித்தார். பயப்படாதேன்னு சொல்லுகிற ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை சிருஷ்டித்தேன், உன்னை இஸ்ரவேலா மாற்றினது எதற்காக? நான் உன்னை உருவாக்குவதற்காக. நான் உன்னை உருவாக்கினேன். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், உன்னை மீட்டு கொண்டே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பயப்படாதேன்னு சொல்லுகிற ஆண்டவர் எவ்வளவு அக்கறை உள்ள தேவனா யாக்கோவை பார்த்து சொல்றாரு பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவன் பயப்படாதேன்னு சொல்லி ஏதோ வெறுமனே சொல்லிட்டு போறவர் அல்ல. அவர் நம்மோடு கூட எந்த அளவுக்கு நெருக்கமானவர், அவருக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணும்படி கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன், உன்னை நான் உருவாக்கி இருக்கிறேன், உன்னை நான் மீட்டு கொண்டு இருக்கிறேன், உன்னை நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ பயப்படாத. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் தனிமையாக்கப்பட்டவர்களா, ஒருவருமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில், யாருமே எனக்கு உதவியாக இருக்க போகிறது இல்லை, யாருமே எனக்கு உதவியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன், உன்னை நான் உருவாக்கி இருக்கிறேன், எனக்குள்ள நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், உன்னை நான் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து மீட்டு கொண்டிருக்கிறேன், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ எனக்குரிய பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை, நீ ஏன் பயப்படுறன்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு புது தைரியம் வரட்டும். ஆமாம், ஆண்டவர் என்னை சிருஷ்டித்தார், என் ஆண்டவர் உருவாக்கினார், என்னை மீட்டு கொண்டார், என்னை பெயர் சொல்லி அழைத்தார், நான் அவருக்குரிய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை, நான் ஏன் பயப்படணும்? பிசாசு என்ன கண்டு பயப்படுவான், உலகம் என்ன கண்டு பயப்படும், பொல்லாத கிரியைகள் என்ன கண்டு பயப்படும், சத்துரு என்ன கண்டு பயப்படுவான்? நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு உரிமை ஆண்டவர் உங்களுக்கு உறுதிப்படுத்துறாரு. யாக்கோபே, நீ பயப்படாத, யாக்கோபே நீ பயப்படாத, உனக்கு முன்னால் இருக்கிற சூழ்நிலையை கண்டு நீ பயப்படாத, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயப்படாத, அடுத்த சூழ்நிலை எப்படி மாறுமோன்னு பயப்படாத, அந்த காரியத்தை எப்படி செய்வோமோங்கிறது பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்து சொன்ன ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்றார், நீ பயப்படாத. இந்த வார்த்தையை கேட்குற அன்பான தேவ பிள்ளையே, பயப்படுவதற்கு இடம் கொடுக்கிற காரியங்களை விட்டு இன்னைக்கு வெளியே வாங்க. நான் சத்துருவுக்கு, பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை.
தைரியமாக சொல்லுங்கள். பயத்தை உங்களை விட்டு எடுத்து போடுங்க. 3வது, புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் ஸ்தோத்திரம் 27ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். கவனிக்கீங்களா? பவுலை பார்த்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, பவுலே நீ என்ன செய்யாத, பயப்பட. பவுல் யார்? புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் மிக முக்கியமான ஒரு பாத்திரம் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். இயேசு கிறிஸ்து தான் முக்கியமானவர், நான் இல்லைன்னு சொல்லலை. தேவனால் பயன்படுத்தப்பட்ட விலையேறப்பெற்ற கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர்களில் முக்கியமானவர், மிக முக்கியமானவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அநேக நிருபங்களை எழுதினவர், கர்த்தருடைய வார்த்தையை சபைகளுக்கு திருஷ்டாந்தரப்படுத்தின ஒரு தேவனுடைய ஒரு நல்ல தாசர். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் பார்த்து சொன்ன வார்த்தை, பவுலே நீ பயப்படாதே. ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நபர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருடைய வேலையை செய்யணுங்கிற ஆர்வத்தில் நீங்கள் கர்த்தருடைய பணியை நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் செய்கிற பணி ஏதாவது ஒரு சபைக்கு, ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி செய்யுங்க. அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் ஊழியம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் தேவனுடைய சபை அல்லது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு எதிர்மறையான விதத்தில் செய்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். ஆகவே உங்களுக்கு அன்பாய் சொல்கிற ஒரு ஊழியக்காரனாக இருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஊழியம் செய்தாலும் ஒரு சபை அல்லது ஒரு ஆலயம் உங்கள் நிமித்தம் வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவாக நீங்கள் ஊழியம் செய்யுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தனக்காக, தன்னுடைய பேருக்காக, தன்னுடைய வசதிக்காக செய்கிற ஊழியம் என்றைக்குமே அது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதல்ல. மனுஷனுடைய பார்வையில் மெச்சிக்கொள்ளப்படலாம், பிரபலயமாக்கப்படலாம். ஆனால் தேவனுக்கென்று சொல்லி நாம் செய்யாமல் செய்கிற ஒவ்வொன்றும் அது ரொம்ப தேவனுடைய பார்வையில் அது விலையேறப்பட்டதல்ல, அது அற்பமாய் பார்க்கப்படுகிறது. ஆகவே கவனிங்க, அப்படிப்பட்டவர் அல்ல பவுல். அநேக சபைகளை கட்டினவர், ஒரு அப்போஸ்தலன். கட்டி எழுப்பினவர், ஊழியர்களை நிறுத்தினவர், சபைகளை திடப்படுத்தினவர், சபைகளை உறுதிப்படுத்தினவர், கடிந்து கொண்டவர், ஒரு நல்ல ஒரு தாசர். ஆனால் பவுலை பார்த்து சொல்லப்பட்டிருக்கு, பவுலே பயப்படாதே. ஏன் பயப்படாதே? நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்போ ஒருவேளை பவுலுடைய வாழ்க்கையில் இதுதான் முடிவு அப்படிங்கிற ஒரு சூழல் வந்திருந்தது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்தபோது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ இதோட உன்னுடைய காலம் முடிய போகிறதில்ல, இதோட உன்னுடைய வாழ்க்கை முடிய போகிறதில்ல, நீ ராயனுக்கு முன்பாக போய் நிற்கணும். ஏன் ராயனுக்கு முன்பாக நிற்கணும்? ராயனுக்கும் தேவனுடைய நாமத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இன்னும் மீதி இருக்கு. அதை நிறைவேற்றாமல் உன்னுடைய காலம் முடிக்கப்படாது, உன்னுடைய நாட்கள் ஓட்டங்கள் முடிக்கப்படாது என்பதை ஆண்டவர் அங்கே உறுதிப்படுத்துகிறார். நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். அது மாத்திரமல்ல, இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். இதுவரைக்கும் அவரோடு யாத்திரை பண்ணினவர்கள் எதிர்மறையான கருத்துக்களையும் எதிர்மறையான பேச்சுகளையும் எதிர்மறையான முரண்பாடானவைகளையும் பேசி கொண்டிருக்கிறாங்க. அதை குறித்து ஒரு பயம் இருக்குது. நம்ம எப்படி போய் சேருவோம், நம்ம எப்படி செய்ய போகிறோம், நம்ம தனியாக இருக்கிறது போல ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு நினச்சிருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஊழியத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க ஆள் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு பண உதவி செய்வதற்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஸ்தோத்திர ஊழியத்தில் உற்சாகப்படுத்த ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், அனுபவத்தை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாமல் இருக்கலாம். அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு மத்தியில் கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுவார். அவர் தயவு கிடைக்க பண்ணிட்டா எல்லாமே சாத்தியமாயிரும், எல்லாமே சரியாயிரும். இருதயம் கடினமாயிருக்கிற ஜனங்களுக்குள்ளேயும் கர்த்தர் தயவை உண்டு பண்ணிட்டாருன்னா உங்களை பார்க்குற பார்வையே வேற மாதிரி ஆயிரும். முறைச்சிக்கிட்டு இருக்கவங்க சாந்தமாக பார்க்குற மாதிரி ஆயிரும். எதிராக பேசுகிறவங்க அமைதி ஆயிடுவாங்க. கொடுக்காதவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜெபிக்காதவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஊழியத்தை தாங்காதவங்க தாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஊழியத்தை விசாரிக்காதவங்க விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம்.
கர்த்தர் தயகடைக்க பண்ணிட்டார்னா எல்லாம் சாத்தியமாயிரும். பவுலை பார்த்து சொல்கிறார், பவுலே நீ பயப்படாத. ஊழியத்தில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோட இருந்து நீங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு தயவை உண்டு பண்ணுவார். 3 காரியங்களை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படாதே. யாக்கோபை பார்த்து சொல்லப்பட்டிருக்கு நீ பயப்படாதேங்கிறார். அப்போஸ்தலன் பவுலை பார்த்து சொல்லப்பட்டிருக்கு நீ பயப்படாதே. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு பயப்படாதே. தைரியமாக இருக்க ஆண்டவர் உங்களோடு சொல்கிறார். அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. இன்னையிலேருந்து உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை தாங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். என்ன பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கார் பயப்படாதேன்னு. நான் பயப்பட மாட்டேன். எந்த இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிறதெல்லாம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பயப்படாதே என்ற தலைப்பின் கீழ் உடைய பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்க. உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் தைரியப்படும்படி உடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையில் உறுதியாக நிற்க உதவி செய்யுங்க. பயப்படுத்துகிற சத்ரு, பொல்லாத பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும். உடைய பிள்ளைகள் தேவனுக்குள் தைரியப்பட்டு உடைய சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்க. உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து எங்களுக்காகவும் ஜாஸ்வா டிவிக்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே. கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே. மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே. தேடி வந்தீர்